Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல தியரி பார்ட். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வேவ் மெக்கானிக்ஸ்ல 2 பாயிண்ட் இருக்கு. மெயினா எவ்ரி டைனமிக்கல் வேரியபிள் ரிலேஷன் டு த மோஷன் ஆஃப் த பார்ட்டிகல் கேன் பி ரெப்ரசன்ட் பை லீனியர் ஆப்ரேட்டர். இது ஃபர்ஸ்ட் வேவ் மெக்கானிக்ஸ்ல பாஸ்லேஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து லீனியர் ஈகன் வேல்யூவிகேஷன் can be always linked with each operator. இது செகண்ட் பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் பாஸ்லேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நல்லா பார்த்துக்கணும். In classical physics, certain definite function of suitable variables are associated with each observable quantity. ஸோ நம்ம கிளாசிக்கலாக குவாண்டமாக நான் உங்களுக்கு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொருதுக்கும் எப்படி நம்ம டினோட் பண்ணணும், கிளாசிக்கல் எப்படி, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன். ஸோ இதில் வேரியபிள் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு மொமெண்டத்துக்கு எப்படி எழுதுறோம்னா h கிராஸ் பை ஐ இன்ட்டு டெல்லு, இல்லாட்டி மைனஸ் ஐ ஹச் கிராஸ் டெல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். பொசிஷன் ஆர் தான் சொல்கிறாங்க. ஆங்குலர் மொமெண்டமாக h கிராஸ் பை ஐ ஆர் கிராஸ் டெல்லுன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி கைனெட்டிக் எனர்ஜி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, டோட்டல் எனர்ஜி எப்படி சொல்லலாம், வெலாசிட்டி வந்து இப்படி சொல்கிறாங்க h கிராஸ் பை ஐஎம் இன்ட்டு டெல்லுன்னு சொல்லி. ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் இப்படி நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆன் இண்டிபெண்டன்ட் சிஸ்டம், இல்லாட்டி ஆவரேஜ் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் அ டைனமிக்கல் குவான்டிட்டி இன் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் த ரிசல்ட் ஆஃப் சிங்கிள் மெஷர்மெண்ட். ஸோ இப்படி ரெண்டு இருக்கிறத வந்து எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஒன்று லார்ஜ் நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் ஆன் இண்டிபெண்டன்ட் சிஸ்டம், இன்னொன்று வந்து சிங்கிள் மெஷர்மெண்ட்டுக்கு ஆவரேஜ் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் அ டைனமிக்கல் குவான்டிட்டி in the mathematical expectation for the result of a single measurement. இதில் வந்து பார்க்கும்போது ஃபார் அ நார்மலைஸ்டு ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ இப்படி இருக்கணும், இதே நாட் நார்மலைஸ்டுனா இப்படி ஈக்குவேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் அது இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் வேவ் மெக்கானிக்ஸ் admits fluctuations in this measurement. While in classical mechanics it is assumed that the measurements are absolutely determinate. ஸோ இதில் என்ன வேவ் மெக்கானிக்ஸில் இருக்கிற ப்ராப்ளம், இங்கே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படி பார்க்கும்போது மெஷர்மெண்ட்ஸ் ஆர் அப்சல்யூட்லி டிட்டர்மினேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து இபிக்கு, எனர்ஜிக்கு, மொமெண்டத்துக்கு எப்படி வந்து நம்ம எழுதலாம், எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டோட்டல் ப்ராபிலிட்டி வந்து மஸ்ட் பி கன்சர்வ்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் சை ஸ்டார் சை வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டைம், ப்ராபிலிட்டி டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் இன் டைம். ஸோ சை ஸ்டார் சை இண்டிபெண்ட் ஆஃப் டைம் இது. அப்புறம் ப்ராபிலிட்டி டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் இன் டைம். இதை வந்து ஸ்டேஷ்னரி ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது இதில் மெயினாக வருது வந்து நம்மளுக்கு அந்த ஏகன் வேல்யூஸ் அதை மாதிரி உள்ளது தான் இதில் மெயினாக வருது. ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன்ஸில் ப்ராபிலிட்டி டென்சிட்டி இதெல்லாமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது சை ஸ்கொயர்ட் அப்படின்றது மெஷரபிள் பார்ட்டிகல் டென்சிட்டி. இல்லை பார்ட்டிகல் டென்சிட்டின்றது ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் கிராசிங் பர் யூனிட் ஏரியா பர் செகண்டு. இதில் வந்து என்னன்னா நம்ம இந்த பாயிண்ட் நல்லா பார்த்து வச்சுக்கணும். வேவ் பாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் வித்தின் த ரீஜன் ஆஃப் த வேவ் பாக்கெட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வரும். இந்த பாயிண்ட்டை நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சை ஸ்கொயர், மாடுலஸ் ஆஃப் சை ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சை ஸ்டார். இதில் psi r t square d tau is equal to rho r d tau. இதில் வந்து சையை வந்து சம்டைம்ஸ் ப்ராபிலிட்டி ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அ பார்ட்டிகல் இன் அ வால்யூம் dx dy dz is psi square dx dy dz. அதாவது பார்ட்டிகல் இஸ் certainly to be found somewhere in space. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அ பார்ட்டிக்கலில் நம்ம ஈக்குவேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சை ஸ்கொயர் டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்கிறாங்க. இதில் ரெண்டு இருக்குது, ஆர்த்தோகனல், நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. இப்போ நார்மலைஸ்டுனா ஐ ஈக்குவல் டு ஜே இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும். இதை மாதிரி இருக்கும்போது ஆர்த்தோகனலிட்டி அப்படின்னா நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ இப்படி வந்து இது நார்மலைஸ்டு டு யூனிட்டின்னு சொல்கிறாங்க. இது இப்படி ஈக்குவேஷன்ஸ்லாம் வரும். 1/√10 சை 1/√10 சை ஸ்டார் டி டவ் இஸ் ஈக்குவல் டு 1. இது நார்மலைஸ்டு யூனிட்டி. அதுக்கப்புறம் வேவ் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிங்கிள் வேலிட், இன்வேரியன்ட், கண்டினியூஸாக இருக்கும், ஃபைனர் த்ரூ அவுட் தி என்டையர் ஸ்பேஸ் ஆஃப் தி சிஸ்டம் அண்டர் கன்ஸ்டேஷன் சொல்கிறாங்க. அடுத்தது வேவ் பாக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது குரூப் ஆஃப் வேவ்ஸ் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் வித் ஃபேஸ். ஸோ வேவ் பாக்கெட் வந்து இப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆம்ப்ளிடியூட் வந்து எங்கே 0வாக இருக்குது, எங்கே டிக்ரீஸ் ஆகுது, இன்சைட் அவுட் சைட் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த மாதிரி பாக்கெட் மூவ்ஸ் வித் ஓன் வெலாசிட்டி ஜி, அந்த வெலாசிட்டி வந்து குரூப் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. இது வந்து லோக்கலைஸ்டு வேவு.
அதே மாதிரி ஆம்ப்ளிடியூட் வந்து ஜீரோவாக இருக்கும் எக்ஸப்ட் இன் ஸ்மால் ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இந்த ஸ்மால் ரீஜன் ஆஃப் பாயிண்ட்னு சொல்கிறாங்க அந்த லோக்கலைஸ்டு வேவ்னு சொல்கிறாங்க ஆம்ப்ளிடியூட் வந்து ஜீரோவாக இருக்குது எக்ஸப்ட் ஸ்மால் ரீஜன் தவிர மற்ற எல்லாத்துலேயும் ஆம்ப்ளிடியூட் ஜீரோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மோஷன் ஆஃப் சிங்கிள் பார்ட்டிகல் மேபி டிஸ்கிரைப் பை த மோஷன் ஆஃப் வேவ் பாக்கெட் ஸோ ஒரு சிங்கிள் பார்ட்டிகலை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா வேவ் பாக்கெட்டை வச்சு ஸோ பிளேன் வேவ் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் நல்லா பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வேவ் பாக்கெட்னா கேன் பி ரெப்ரசன்ட் பை சூப்பர் பொசிஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் பிளேன் வேவ்ஸ் இன்டர்ஃபியரிங் வித் ஈச் அதர் இன் சச் அ வே அஸ் நியர்லி கேன்சல் எவ்ரிவேர் எக்ஸப்ட் இன் லிமிடெட் ரீஜன் ஒரு பர்டிகுலர் ரீஜனை தவிர மற்ற எல்லா ரீஜன்லையும் என்ன ஆகுதுன்னா கேன்சல் அவுட் ஆகுது ஒன்றுக்குள்ளே ஒன்று சூப்பர் இம்போஷன் ஆகி இன்டர்ஃபியர் ஆகும்போது கேன்சல் ஆகுது ஒரு பர்டிகுலர் ரீஜனை தவிர அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சை ஆஃப் எக்ஸ்டின்றது சை ஆஃப் எக்ஸ் கமா டி வந்து என்ன ஈக்குவேஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி இங்கே எழுதியிருக்கோம் அதுக்கப்புறம் ஷேப் ஆஃப் சிங்கிள் வேவ் பாக்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரைஞ்சிருக்கேன் அதே மாதிரி வேவ் பாக்கெட் மூவ்ஸ் இன் எக்ஸாக்ட்லி த சேம் வே அஸ் த கிளாசிக்கல் பார்ட்டிகல் மூவ் எப்படி கிளாசிக்கல் பார்ட்டிகல் மூவ் ஆகுதோ அதே மாதிரி இதுலேயும் பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வேவ் பாக்கெட் வெலாசிட்டி பொசிஷன்ஸ் இந்த மாதிரி வச்சு ஒரு டேப்லேஷன் மாதிரி போட்டிருக்கேன் ஸோ லார்ஜ் வேவ் பாக்கெட் ஒவ்வொரு வேவ் பாக்கெட் எழுதியிருக்கேன் டைப்ஸு அதுக்கு எப்படி வரும் வெலாசிட்டி பொசிஷன்ஸ் இதில் சர்டைனாக ஒரு அன்சர்டைன் வரும் இதில் அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் இதில் ஃபேரு குவைட் அப்படின்னு சொல்லி எல்லாமே எழுதியிருக்கேன் ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டேஷனரி ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சை ஸ்டார் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைம் இதை தான் ஸ்டேஷனரி ஸ்டேட்னு சொல்கிறாங்க அதாவது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இண்டிபெண்ட் டைமா அப்படின்னா ஸ்டேஷனரி ஸ்டேட்னு சொல்லலாம் ஸோ இப்படி ஈக்குவேஷன்ஸ் எழுதுறோம் அப்படி இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி கூட ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இதோட அதர் ஃபார்ம் தான் அதோடைய சொல்யூஷன் பார்க்கும்போது ஸ்டேஷனரி ஸ்டேட் சொல்யூஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இதான் இந்த ஈக்குவேஷன் தான் ஃப்ரீ பார்ட்டிகளுக்கு வந்து வி ஜீரோவாக இருக்கும் ஸ்டேஷனரி ஷேட்டில் அப்போ வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து வி டேர்ம் வராது இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டி பிரின்சிபல் இதில் பார்க்கும்போது இட் இஸ் இம்பாசிபிள் டு ஸ்பெசிஃபை ப்ரிசைஸ்லி அண்ட் சைமல்டேனியஸ்லி த வேல்யூ ஆஃப் போத் மெம்பர்ஸ் ஆஃப் பர்டிகுலர் பேர் ஆஃப் ஃபிசிக்கல் வேரியபிள் தட் டிஸ்கிரைப் த பிஹேவியர் ஆஃப் த அட்டாமிக் சிஸ்டம் அதாவது ஒரே டைமில் வந்து நம்ம ஃபிசிக்கல் வேரியபிளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ப்ரிசைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பாசிபிளான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ த மெம்பர் ஆஃப் திஸ் பேர் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆர் கெனானிக்கலி கான்ஜுகேட் ஈச் அதர் இதில் வந்து பேர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து கெனானிக்கலி கான்ஜுகேட் ஈச் அதர்னு சொல்கிறாங்க எதை மாதிரி கெனானிக்கலி கான்ஜுகேட் வேரியபிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே நான் எழுதியிருக்கேன் பொசிஷன் மொமெண்டம் ஆங்கிள் அதுக்கப்புறம் ஃபைண்ட் த ஆங்குலர் பொசிஷன் ஆங்குலர் மொமெண்டம் எல்லாமே இங்கே நான் எழுதியிருக்கேன் என்னென்ன ஒவ்வொரு டேர்முக்கும் ஸோ அது ஈக்குவேஷன்ஸில் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ சப்போஸ் டெல்டா எக்ஸ் ஸ்மாலராக இருக்குன்னா டெல்டா பி லார்ஜாக இருக்கும் இது ஸ்மாலராக இருந்தால் இது லார்ஜாக இருக்கும் வைஸ் வர்ஸா இஃப் ஒன் குவான்டிட்டி மெஷர் அக்யூரேட்லி அதர் வந்து லெஸ் அக்யூரேட்டாக தான் இருக்கும் ஒன்று மோர் அக்யூரேட்டாக இருந்தால் ஒன்று லெஸ் அக்யூரேட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் அன்சர்னிட்டி கேன் நெவர் பி ஸ்மாலர் தென் தி ஆர்டர் ஆஃப் h×2 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இப்படி வந்து அன்சர்டனிட்டி ஈக்குவேஷன்ஸ் இப்படி எழுதலாம் அதுக்கு மாதிரி ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ் இஸ் டு பி மெஷர் டெல்டா டி ஒமேகா வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹைசன்பர்க் காமாரே மைக்ரோஸ்கோப் சொல்கிறாங்க இல்லை டெல்டா எக்ஸ் என்ன வரும் அதேமாதிரி வெரி ஹை ரிசால்விங் பவரில் h× வந்து விச் இஸ் கிரேட்டர் தென் h×2 இருக்கும் இந்த இடத்துல அதாவது இப்படி வரும் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டைஃப்ராக்ஷன் ஆஃப் அ பீம் ஆஃப் எலக்ட்ரான் பை ஸ்லிட் வந்து டெல்டா ஒய் என்னன்னு சொல்லியிருக்காங்க டெல்டா ஒய் டெல்டா பிஒய் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு h×2ன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் நியூக்ளியஸ் ஆர்டர் 10⁻⁻14 மீட்டர் ஸோ டெல்டா கியூ டெல்டா பின்றது அப்ராக்சிமேட்லி h×. ஸோ டெல்டா கியூ என்ன டெல்டா பி என்ன அதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் டீன்றது p²/2 அதோட வேல்யூஸ் என்ன மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜில் இருக்குது அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆட்டம் பொசஸ் எனர்ஜி கிரேட்டர் தென் 4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ் அப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்காது நியூக்ளியஸில் மினிமம் எனர்ஜி ஆஃப் த ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னா நம்மளுக்கு நார்மலாக எனர்ஜி ஃபார்ம்லாம் தெரியும் அதுலேருந்து நம்ம n=0 போட்டால் மினிமம் எனர்ஜி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ரேடியஸ் ஆஃப் த போரோட ஃபர்ஸ்ட் ஆர்பிட் கால்குலேட் பண்ணலாம் அதே மாதிரி பைண்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம் ரெண்டுத்துக்கும் ஈக்குவேஷன்ஸ் இங்கே பைண்டிங் எனர்ஜிக்கு இருக்குது இங்கே ரேடியஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் போர் ஆர்பிட்டுக்கு இங்கே இருக்குது அப்புறம் நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்னன்னு எஸ்டிமேட் பண்ணலாம் டவ் வந்து இங்கே 10 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது மேக்னிடியூட் ஆஃப் இமேஜினரி பார்ட் ஆஃப் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேன் நெவர் பி கிரேட்டர் தென் த மேக்னிடியூட் ஆஃப் த நம்பர் இது வந்து பார்க்கும்போது மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் ஆஃப் அன்சர்னிட்டி பிரின்சிபல் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் வேவ் பாக்கெட்டில் இது ரொம்ப நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மேக்னிடியூட் ஆஃப் த இமேஜினரி பார்ட் ஆஃப் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து கேன் நெவர் பி கிரேட்டர் தென் மேக்னிடியூட் ஆஃப் த நம்பர் இது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்புறம் ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது
ஸ்குவார்ட்ஸ் இன்இக்வாலிட்டியோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் ஆஃப் மினிமம் பேக்கெட் கேஷனுக்கு n is equal to 1 by beta pi the whole power 1 by 4 வருது. பீட்டான்றது 2 delta x the whole square. ஸோ வேவ் ஃபங்க்ஷன் என்ன வரும்? ஸோ இது எப்படி ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, இது எப்படி நம்மளுக்கு சைன்றது எக்ஸ் கம்மா 0 வருது, நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வருது. மினிமம் வேவ் பாக்கெட் வித் டைம் எழுதும்போது ஏபி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எழுதியிருக்கேன். இதெல்லாம் ஸ்குவார்ட்ஸ் இன்இக்வாலிட்டியில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ். அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இது சும்மா ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் t is equal to 2m by h cross delta x square tன்னு சொல்லிட்டு வருது. இல்லை டெல்டா எக்ஸ்ன்றது LT, L equal to t, இங்கே வந்து L equal to 0 இருக்குது. அதாவது 1 plus t by t the whole square. இதில் E less than t இருக்கும்போது பேக்கெட் வந்து doesn't spread. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். E greater than t இருந்தால் ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்தது eigen function eigen values. eigen function eigen வேல்யூன்னு பார்க்கும்போது Schrödinger time independent equation is an example of this type of differential equation சொல்கிறாங்க. f operator psi is equal to function psi ன்னு சொல்கிறாங்க. இதில் டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் FOP இதுதான் ஆப்ரேட்ஸ் ஆன் அ ஃபங்க்ஷன் psi அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆப்ரேட் பண்ணுறது என்னன்னா அந்த FOP தான். அண்ட் திஸ் yield a constant f times the function சொல்கிறாங்க. The function psi is called a eigen function of operator FOP. ஸோ எது eigen function சொல்கிறாங்க, எது eigen value அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது d squared psi by dx squared sin 4x நான் eigen function calculate பண்ணா இது வந்து sin 4xன்னு வரும். 16ன்றது eigen value வரும். அதே மாதிரி லீனியர் eigen வேல்யூகேஷன் கேன் பி ஆல்வேஸ் லிங்க்டு வித் ஈச் ஆப்ரேட்டர். இது வந்து நம்ம வேவ் மெக்கானிக்ஸில் செகண்ட் பாயிண்டில் பாஸ்லேட்ஸ்ன்னு சொல்லி சொன்னேன், அதில் வரும் இது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது an operand which is an eigen function of 2 or more operator it is said to be simultaneous eigen function சொல்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு என்ன eigen ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்னும் 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் எது eigen வேல்யூ eigen ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். eigen function eigen value இந்த ஈக்குவேஷனில் எது eigen function of a cap லாம்டான்றது eigen value அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். சோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸில் தேரி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.